الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக நாங்கள் கலந்துரையாடி வருகின்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை தொடரிலே நாங்கள் கடந்த வகுப்பிலே ஒரு முக்கியமான கட்டத்திலே எங்களுடைய இந்த அமர்வை நிறுத்தினோம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தை பகிரங்கப்படுத்துகின்ற போது இரண்டு வித்தியாசமான சவால்களை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். ஒரு புறத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சாச்சாவாகிய அபூ லஹப் கடுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க ஆரம்பிக்கின்றார்கள். மறுபுறத்தில் மற்றொரு இரத்த உறவாக இருக்கின்ற அபூ தாலிப் என்கின்ற ரசூலுல்லாஹ்வுடைய மற்றொரு தந்தையுடைய சகோதரர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஆனால் இஸ்லாத்தை பாதுகாப்பதாக முஸ்லிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதாக அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றார். எனவே இந்த இரண்டு விதமான நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தை இப்போ தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த நிலையிலே இருக்கின்றார்கள். நாங்கள் பார்த்தோம், அபூ தாலிபை பொறுத்த வரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமைக்கான பிரதானமான காரணம் அவர் தன்னுடைய மூதாதையர்கள் செய்து வந்த வணக்க வழிபாடுகளை, சமூகத்தில் வழக்காராக இருந்த விடயங்களை விட்டுவிட்டு ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய உள்ளம் தடையாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் மிக தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஆழமாக அறிந்திருந்தார்கள். ஆனால் அவருடைய அந்த பிடிவாதம், தன்னுடைய மூதாதையர்கள் செய்து வந்த வணக்கங்களை நான் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடாது என்கின்ற அந்த மனோநிலை இந்த புதிய மார்க்கத்தை, தௌஹீதை, ஏகத்துவத்தை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு தடையாக இருக்கின்றது. மறுபுறத்தில் அபூ லஹபை பொறுத்தவரைக்கும் அவர் சொல்கின்ற காரணம் என்னவென்றால் அது அவரிடமிருந்த கோழைத்தனம். அவர் சொல்கிறார், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதன் விளைவாக முழு அரேபிய தீபகற்பத்தையும் எதிர்கொள்ள வேண்டி வரும், முழு அரேபிய சமூகத்தையும் நாங்கள் எதிரிகளாக கொள்ள வேண்டி வரும். அந்த சமயத்தில் எம்மால் இந்த அரேபியர்களை எதிர்த்து நின்று போராட முடியாது, எனவே இந்த மார்க்கத்தை விட்டுவிடுவோம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வருகின்றார். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அடுத்த கட்ட தஅவா பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார். நாங்கள் பார்த்தோம், ஆரம்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படிமுறை ஒழுங்கிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தை அமைத்து வருகின்றார்கள். ஆரம்பமாக தனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்களுக்கு தஅவாவை எத்தி வைத்தார்கள். பிறகு தனது குடும்பத்துக்கு தஅவாவை எத்தி வைத்தார்கள். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற குறைஷியர்களுக்கு, தன்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அதற்கு தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தை எத்தி வைக்கின்றார்கள். நான்காவது கட்டத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற குறைஷியர்கள், குறைஷி அல்லாத எல்லோருக்கும் தஅவா பிரச்சாரத்தை எத்தி வைக்கின்றார்கள். இப்போ நாங்கள் இரண்டு கட்டங்களை கடந்திருக்கின்றோம். மூன்றாவது கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது எச்சரிக்கின்றார்கள், குறைஷியர்கள் அனைவருக்கும் இந்த தஅவா பிரச்சாரத்தை எத்தி வைக்க வேண்டும். இதற்கு ஒரு வித்தியாசமான மற்றொரு வழிமுறையை கையாளுகின்றார்கள். நாங்கள் பார்த்தோம், குடும்பத்துக்கு தஅவாவை எத்தி வைப்பதற்கு அவர்கள் ஒரு விருந்து உபசாரத்தை ஏற்பாடு செய்தார்கள். அதே நேரத்தில் இப்போது குறைஷியர்களுக்கு தஅவாவை எத்தி வைப்பதற்காக அந்த மக்கா சமூகத்தில் இருந்த மற்றொரு வழிமுறையை அவர்கள் கையாளுகின்றார்கள். அதுதான், அங்கே மக்காவில் ஒரு வழிமுறை இருந்தது, ஏதாவது ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் என்று யாராவது விரும்பினால், அல்லது மக்காவை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு படை வந்திருக்கிறது என்று சொல்ல விரும்பினால், அல்லது ஒரு ஆபத்தை பற்றி அவர்கள் எச்சரிக்க விரும்பினால், ஒருவர்
சஃபா மலையிலே ஏறி நின்று தன்னுடைய ஆடைகளை கலட்டி அவர்கள் உயர்த்தி காண்பிப்பார்கள். மக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை வந்திருக்கிறது என்று உயர்த்து காண்பித்து அந்த செய்தியை சொல்வார்கள். அதுதான் மக்காவுடைய மரபாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரபை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் ஒரு வித்தியாசம், அவர்கள் தன்னுடைய ஆடைகளை கலட்டவில்லை. அப்படி அல்லாமல் அவர்கள் சஃபா மலையிலே ஏறி நின்று ஒவ்வொரு தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த குறைஷி குலத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு கூட்டத்தினராக அழைக்கின்றார்கள். அழைப்பெடுக்கின்ற போது அங்கு எல்லோரும் ஒன்று சேர்க்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்வதற்காக குறைஷியர்களை ஒன்று சேர்க்கின்ற போது அபூ லஹபும் அங்கு வருகின்றார். ஏனால் இந்த இடத்தில் தான் அபூ லஹபு பற்றி ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. அதனால் இதனை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்கள் அந்த இடத்தில் அபூ லஹபும் வந்தார் என்ற செய்தியை வலியுறுத்தி சொல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான செய்தியை சொல்கின்றார்கள். எப்படி என்றால், அரஐதுக்கும் லவ் அக்பர்துக்கும் அன்ன கைலன் பில்வாதி துரீது அன் துகீர அலைக்கும், உங்களை தாக்குவதற்காக இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை இருக்கிறது வந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று அங்கு ஒன்று கூடியிருக்கின்ற எல்லோரையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள். அவர் சொல்கிறார்கள், காலு நாம், நிச்சயமாக நாங்கள் நம்புவோம், மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதகா, நீங்கள் உண்மை பேசியவரை ஆக அன்றி நாங்கள் உங்களை கண்டது கிடையாது. நீங்கள் அப்படி சொல்வீர்கள் என்றால், இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய படை வந்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள் என்றால் நாங்கள் கண்களால் காணாமலே அதை நம்பி விடுவோம். ஏன்னா நீங்கள் போய் சென்றது கிடையாது. அந்த அளவு தூரம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பி இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஇன்னி நதீரும் லக்கும் பைன யதை அஸாபின் ஷதீத், கடுமையான அந்த வேதனை பற்றிய எச்சரிக்கின்ற ஒரு எச்சரிக்கையாளராக நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு இறை தூதராக வந்திருக்கிறேன் என்ற செய்தியை சொல்கின்றார். இப்படி சொன்னவுடன் அபூ லஹப் மௌனம் காக்கவில்லை. உடனடியாக அவன் சொன்னான், தப்பன் லக் சாயிரல் யௌம் அலிஹாதா ஜமாஅத்தனா, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், இந்த நாளில் இதற்காகவா நீங்கள் எங்களை ஒன்று சேர்த்தீர்கள் என்று அபூ லஹப் கடுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த தஅவா பிரச்சாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவன் விடையளிக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் லஹபை இறக்கினார். தப்பத் யதா அபீ லஹபி வதப், அபூ லஹபும் அவனுடைய கரங்களும் நாசமடையட்டும் என்கின்ற அந்த சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கின்றார். உண்மையிலே இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு நிலையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஅவா பிரச்சாரத்தை அவர்கள் முழு குறைஷியர்களுக்கும் எத்தி வைக்கின்ற போது அவர்கள் எதிர்கொண்டார். எனவே குறைஷியர்களுக்கு எத்தி வைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தவராக ரசூலுல்லாஹ்வுடைய இரத்த உறவு, சொந்த வாப்பாட ஒரு சகோதரர். எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருவோம். அதாவது முழு குறைஷி சமூகத்துக்கு மத்தியில தனக்கு எதிராக இருக்கிறது, தன்னை தஅவா பிரச்சாரத்துக்கு எதிராக இருக்கிறது, தண்ட ஒரு இரத்த உறவு உண்டால் அது சாதாரணமா தாங்கிக் கொள்ளலுமா? சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதாவது சோசியல் சைக்காலஜியில ஒரு சமூக உளவியல்லையும் கூட என்ன, தூரத்தில் இருக்கிற ஒருவரை இருக்கலாம், இருந்தா குடும்பம் காப்பாற்றும். ஆனா குடும்பத்தில் இருக்கிற ஒரு இரத்த உறவை இந்த அளவு மோசமாக, இந்த அளவு கீழ்த்தரமாக எல்லோருக்கும் முன்னால, இதற்கு முன்னரும் அவர் எதிர்த்திருக்கிறார். இந்த சமயத்தில் அவர் அப்படி எதிர்க்கிறார் என்றால் அது ஒரு மிகப்பெரியதொரு ஒரு 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 கேஸாக அல்லது ஒரு கஷ்டமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்க வேண்டும் நிச்சயமாக. அதனால தான் அல்லாஹு தஆலா அபூ லஹபை கண்டித்து உடனடியாக அந்த இடத்திலே ஒரு சூறாவை இறக்கி வைக்கின்றார். உண்மையில் இந்த சூறா இறக்கி அருளப்பட்டது கூட இஸ்லாம் அல்லாஹு தஆலாவிடம் இருந்து வந்ததுதான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் தான், உண்மையான இறை தூதர் தான் என்பதற்கு ஆதாரம் என்பதற்கு போதுமானது. ஏனென்றால் இந்த சூறாவிலே அபூ லஹப் நரகவாதி என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. அபூ லஹபுக்கு இந்த இடத்தில் நான் நரகவாதி அல்ல, குர்ஆன் பொய்யானது, இந்த மார்க்கம் பொய்யானது என்பதை பொய்ப்படுத்தி ரசூலுல்லாஹை பொய்ப்படுத்த வேண்டும் என்றிருந்தால் ஒரே ஒரு விடயம் மாத்திரம் போதுமானது, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா போதும். குர்ஆன் பொய்யா பேதி.
சயஸ்லா நாரம் ذات لهب, அவர் நரகத்தில் எரியப்படுவான்னு குர்ஆன் சொல்லுது. இந்த சந்தர்ப்பத்தில் அபூ லஹப் அவனுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அது மாத்திரம் போதும். எதுக்கு? குர்ஆன் பொய்யானது, குர்ஆன் அல்லாஹ்விலிருந்து வரல, இவர் தான் எழுதி சொல்றார், ரசூலுல்லாஹ் தான் எழுதி சொல்றார், எங்கிருந்தோ கேட்டு வந்து சொல்றார் என்ற அந்த குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் போதுமானது. ஆனா கடைசி வரைக்கும் அபூ லஹப் என்ன செய்யல? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, நரகவாதியாவே தான் அவர் மரணிக்கிறார் என்பது. அதை விட வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த அபூ லஹப் நிலைப்பாடு இப்படி இருக்க, பிற்பட்ட காலத்துல அபூ லஹப் 5 பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். 5 பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. 3 பெண் பிள்ளைகள் சஹாபியாக்களாக மாறுகிறார்கள். துர்ரா, ஹாலிதா, அஸ்ஸா மின சஹாபியாத். மறுபுறத்துல 2 மகன்மார் உத்பா வ முஅத்தப், 2 பேரும் சஹாபாக்களா மாறுறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இப்ப இவங்க குர்ஆன ரசூலை ஏற்றுக்கொண்டா தப்பத்தியதா ஓதத்தானே வேணும். யாரு? புள்ளகள் மோதத்தானே வேணும். தண்ட வாப்பவ நரகவாதி என்று சொல்ற அந்த சூறாவை பொய்ப்படுத்தலுமா பிள்ளைகளுக்கு? படுத்தல. அப்ப பாரு, மார்க்கத்துல அதாவது ஈமான் தான் முதலாவது, மத்தன ரெண்டாவது. பாப்பா வாயிக்கலாம், உம்மா வாயிக்கலாம், யாராயிக்கலாம். தப்பத்தியதா அபீ லஹபி வதப் தான். உத்பா மோதிப்பார், துர்ரா மோதிப்பார், ஹாலிதா மோதிப்பார், அஸ்ஸா மோதிப்பார், எல்லாரும் மோதிப்பாங்க. என் வாப்ப நாசமாகட்டும், அவனோட கரம் நாசமாகட்டும், என் உம்மா உம்மு ஜமீல் அவன் நரகத்துல விழட்டும். அந்த சூரத்துல் லஹப்ல சொல்ற அவ்வளவும் யாருக்கு எதிரான சாபம்? அவங்களோட உம்மக்கும் பாப்பக்கும் தான். அதையும் குர்ஆன் அப்படியே வச்சுக்குது. அந்த பிள்ளைகள் நிச்சயம் மார்க்கத்துல அதாவது பூசி மொழுகிறன்னு ஒன்று இல்லை. அது வாப்பாக்கு ஏசி இருந்தாலுமே அகீதாவுக்கு அவரு முரணாக, மார்க்கத்துக்கு முரணாக, அல்லாஹ்வுக்கு முரணாக நிற்கிறான்டானே, அது அவ்வளவுதான். ஆனால் தான் நாங்க ஆரம்பத்திலே நான் சொன்னேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூல் ஆலோசனை கேட்டுவாங்க, உங்களோட வாப்பாட்ட ஆலோசனை கேட்டு வந்து நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க என்று சொன்ன அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? என்ன படைக்கிற நேரம் எந்த வாப்பா அபூ தாலிப் அல்லாஹ் ஆலோசனை கேட்டா என்ன படைச்சான்? நான் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அல்லாஹ் வணங்குறதுக்கு நான் அவர்கிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்க மாட்டேன். எந்த சொந்த முடிவு, சுதந்திரமான முடிவு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே இதெல்லாம் நாங்க இந்த வரலாற்றில் இருந்து சீராலிருந்து படித்துக் கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பாடங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து எல்லோருக்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்கிற அந்த பகிரங்கமா சொல்லிட்டாங்க, நான் தான் எச்சரிக்கையாளரா வந்திருக்கேன், இறை தூதரா வந்திருக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு ரசூலா போறாங்க என்னண்டா, முழு மக்கா சமூகத்துக்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறான். உடனடியாக என்ன செய்யல, இதெல்லாம் வழிமுறை, இதெல்லாம் சீராலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம். இந்த ஒரு தவாவோ, ஒரு பிரச்சாரத்தோ, ஒரு பணிய, ஈவன் எங்களுடைய தர்பியா, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தர்பியால கூட, பிள்ளை வளர்ப்புல கூட இந்த கட்டங்களை, படிமுறை ஒழுங்குகளை கடைபிடிக்கணும் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருது, மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருது. ரசூல் இப்ப என்ன செய்யறாங்க, முழு மக்கா சமூகத்துக்கும் இஸ்லாத்தை சொல்கின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வராங்க. இதற்கு குர்ஆன் அவருக்கு வழிகாட்டுது. ஃபஸ்தா பிமா துஅமர் வஅரித் அனில் முஷ்ரிகீன். நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டதை தெளிவாக, வெளிப்படையாக, உடைத்து பகிரங்கமாக சொல்லுங்கள். வஅரித் அனில் முஷ்ரிகீன். முஷ்ரிகீன்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம், அவர்களை விட்டுடுங்க, அவர்களை அவர்களை புறக்கணித்து விடுங்க. இதற்கு விளக்கம் சொல்ற நேரம் சொல்லுவாங்க என்னென்றால், அதாவது இந்த குர்ஆன் வசனம் 2 மிக முக்கியமான விடயத்தை சொல்லு. ஒன்று, முழு மனித சமூகத்துக்கும் நீங்க இஸ்லாத்தை எத்தி வைக்கணும். இது பொருள். மனைவிக்கு சொல்லிட்டீங்க, நெருக்கமான ஆக்களுக்கு சொல்லிட்டீங்க, ரைட், குடும்பத்துக்கு சொல்லிட்டீங்க, இப்ப குறைஷி குலத்துக்கு சொல்லிட்டீங்க, எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. அடுத்தது முழு மனித சமூகத்துக்கும் நீங்க எத்தி வைங்க, இலான் ஆம், பொதுவாக எல்லாருக்கும் எத்தி வைங்க. ரெண்டாவது, அல்-இஅராத் அனில் முஷ்ரிகீன். முஷ்ரிகீன்களை நீங்க புறக்கணிங்க என்றால், ரசூலுல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் மக்கால அல்லாஹு தஆலா சொல்ற ஒரு மிக முக்கியமான உபதேசம் தான், இப்ப நீங்க சோதனைகள் எதிர்கொள்வீங்க, உங்களை எதிர்ப்பாங்க, துன்புறுத்துவாங்க, உங்களை பின்பற்றுகின்றவர்களை என்ன செய்வாங்க,
கஷ்டப்படுத்துவாங்க. இந்த சந்தர்ப்பத்துல எந்த காரணம் கொண்டும் நீங்க முஷ்ரிக்கீன்களை அதாவது உங்களை எதிர்த்து நிற்கிறவர்களோடு போராட வேண்டாம். எனவேதான் மக்கள் ரசூல போராடல. சொல்ல மக்கால தன்னை எதிர்த்து நிற்கின்ற இவரோடும் ரசூல்ல போராடல. தன்னோடு இந்த சாபாக்களுக்கும் யாருக்கும் அனுமதி கொடுக்கல. தங்களை எதிர்க்கின்றவர்களுக்கோ அடிக்கின்றவர்களுக்கோ துன்புறுத்துகின்றவர்களுக்கோ எதிராக எந்த ஒன்றையும் செய்வதற்கு அனுமதி கொடுக்கல. மக்காவுல 13 வருடங்கள். அதான் ரசூலோட தாவா வழிமுறை. அது மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே மக்காவுல ரசூல் அல்லாஹ் தஆலா எதிர்த்து போராடுவதற்குரிய அனுமதியை கொடுக்கல என்றது மிக முக்கியமான ஒரு விடயம். இப்ப என்ன மக்கால் நடக்குது? இப்ப ரசூல்ல தாவா பிரச்சாரத்தை பகிரங்கமா ஆரம்பிச்சுட்டான். இப்ப நான் சொன்னேன் ஆரம்பத்துல, நான் சென்ற வகுப்புல உங்களை விளங்கப்படுத்தினேன். மக்கா முதல் 3 வருடங்கள்ல இது ஒரு பெரிய ஒரு மெட்டரா குறைஷி காபிர்கள் பார்க்கல. கொஞ்சம் பேர் புதிய ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க ஃபாலோ பண்ணிக்கொண்டு வராங்க, சில புதிய அமல்களை செய்யறாங்க, அவங்க விட்டுட்டாங்க. ஆனா இப்ப அப்படி அல்ல. இப்ப வீடு வீடு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இப்ப தான் மக்கால என்ன செய்து ஒரு இன்ஃபிஜார், ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படுது. இஸ்லாத்துக்கு எதிராக இந்த கிளர்ந்தெழ ஆரம்பிக்கிறார்கள், முரண்பட ஆரம்பிக்கிறார்கள். இப்ப ரசூலுடைய இந்த தஅவா பிரச்சாரத்தை எப்படி நிப்பாற்றுறது என்பதற்காக குறைஷி காபிர்கள் கூட்டம் கூடுகிறார்கள். அதற்காக திட்டமிடுகிறார்கள், சூழ்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள், சதித்திட்டங்களை செய்ய ஆரம்பிக்கின்ற இந்த கட்டம் இப்போதுதான் ஆரம்பிக்கிறது. 3 வருடங்கள் கடந்தான் ஆரம்பிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் மக்கால இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹை தவிர வேற யாரும் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று பகிரங்கப்படுத்தல. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் மட்டும்தான் பகிரங்கப்படுத்தினார்கள், நான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் மாத்திரம்தான் தஅவா செய்தார்கள். வேற யாரும் தவறுகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரகசியமாக வச்சு கொண்டிருந்தார். ஏதோ ஒரு வகையில் அவருடைய குடும்பத்துக்கு அது மாட்டிட்டால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அது அல்லாம மற்ற அனைவரும் இஸ்லாத்தை மிக ரகசியமாகத்தான் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கூட யாருமே பாதுகாப்புக்கு முன் வரல. நீங்க சீரால பாத்தீங்க என்றால் ரசூலுல்லாஹ் பல சந்தர்ப்பங்கள்ல துன்பங்கள் எதிர்கொள்கிறார். அந்த சந்தர்ப்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த யாரும் ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறது போல. ரசூலுல்லாஹ் பாதுகாத்தது அபூ தாலிப் மட்டும்தான். ஏன்னா எல்லோரும் ரகசியமா தான் இஸ்லாத்தை வச்சு கொண்டிருந்தார். இப்படியான ஒரு நிலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தை கொண்டு. இந்த சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் யார்கிட்ட இந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்றது? ஒரு காஃபிர் டைம். யார் அந்த காஃபிர்? ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறது, ரசூலுல்லாஹ் பாதுகாப்ப அவர் பெற்றுக்கொள்றது அபூ தாலிப். அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதே நேரத்தில் இவர் காபிர் என்ற காரணத்தினால ரசூலுல்லாஹ் அவருடைய அதாவது அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறாமலும் இருக்கல், அவற்றை பாதுகாப்பு வேண்டாமலும் இருக்கல். ரசூலுல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவராக ஒரே ஒருவராக இருந்தவர் அபூ தாலிப் மட்டும்தான் என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே அதே நேரத்தில் அபூ தாலிபிடம் இருந்து ரசூலுல்லாஹ் தன்னுடைய சாச்சா அல்லது பாதுகாப்பு பெற்றுக்கொள்கிறார் என்ற காரணத்திற்காக அபூ தாலிபுக்கு மார்க்கத்தை சொல்லாமலும் விடல். இவர் என்ன பாதுகாக்கிறா, எனக்கு உதவி செய்யறா, எனவே இவரோட நெகிழ்வாக நடந்து கொள்வோம், மார்க்கத்தை சொல்லாம இருப்போம், கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வோம் என்ற நிலைப்பாட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கல. அதிலும் தெளிவாகத்தான் இருந்தார். அதாவது அபூ தாலிப் எந்த விதமான முன்னிபந்தனையும் இல்லாமத்தான் ரசூலுக்கு உதவி செய்தார். அதாவது நான் உங்களுக்கு தஅவாக்கு உதவி செய்கிறேன், நீங்க இன்னின்ன விடயங்கள்லாம் விட்டு தரணும், நான் உங்களை பாதுகாக்கிறேன், இன்னின்ன விடயங்கள்லாம் விட்டு தரணும் என்று ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் கேட்கவும் இல்லை. ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் கேட்கவும் இல்லை, ஓகே நான் இன்னென்ன விடயங்கள்லாம் விட்டு கொடுக்கிறேன், நீங்க என்ன பாதுகாருங்க என்று சொல்லவும் இல்லை. தெளிவான நிலைப்பாட்டோடு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுடைய விடயத்திலும் இருந்தார்கள் என்று பார்க்கணும். ரைட். அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயம் தான், எங்களுக்கு சின்ன யோசனை ஒன்று வரலாம். ஏன் மக்காவில் இருந்த இந்த குறைஷி காபிர்கள் ஒரு மக்கால வந்திருக்கிற ஒரு புதிய நபிய, அதுவும் அஸ்ஸாதிக் அல் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர், நேர்மையானவர், மக்கால போற்றப்பட்ட ஒருவர், அவர் கொண்டு வந்திருக்கிற இந்த செய்தியை ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள்? ஏன் ரசூலுல்லாஹ் தஅவா அவ்வளவு அன்பானவர், எல்லாராலும் பாராட்டப்பட்டவர், அவருடைய செய்தியை ஏன் அவர்கள் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள்? உண்மையிலே அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்ததற்கான காரணம் அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்ற அந்த செய்தியை தெரியாமல் இருந்தார்களா?
இது ஒரு அதாவது அறியாமையின் காரணமாக ஏற்றுக்கொள்ளாமர்கள் இருந்தார்கள். உண்மையிலே அறியாமையின் காரணமாக அல்ல. குர்ஆன் தெளிவாச்சது, வஜஹது பிஹா வஸ்தைகனதஹா அன்ஃபுசுஹும் துல்மன் வஅலுவா. அவர்கள் அதனை உண்மை என்று ஆழமாக நம்பியதன் பிறகுதான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவங்களுக்கு தெரியும் குர்ஆன், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தி எல்லாம் அற்புதமானது. குர்ஆன் அந்த மொழி அற்புதமானது. ஏன்னா அவர்கள் அரபு மொழியை அறிந்தவர்களா இருந்தார்கள். குர்ஆன் வசனங்கள் அவர்கள் கேட்கிற நேரம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்று அவர்களுக்கு விளங்கிச்சு. அது மனிதர்களுடைய வார்த்தை அல்ல என்பது அவர்களுக்கு விளங்கிச்சு. முஹம்மது என்கின்றவர் அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்க இறை தூதர் தான், அவர் பொய் சொல்ல மாட்டார் அவருக்கு தெரியும். அப்படி இருக்க ஏன் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்றால் பல காரணங்கள் இருந்துச்சு. ஒரு சில காரணங்களை நான் சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். முதலாவது, இந்த அபூ தாலிப் போன்றவர்கள்ட்ட இருந்த அந்த அதாவது பிடிவாதம். நாங்க பழைய இந்த தக்காலிதுகளை மரபுகளை பின்பற்றித்தான் வாழணும், எங்களுடைய மூதாதையர்கள் செய்து வந்த அந்த வணக்கத்தை தான் செய்யணும், கௌபத்துல்லாஹ்ல சிலையை வணங்கத்தான் வேண்டும் அன்ற அந்த அந்த அதாவது அந்த நிலைப்பாடு. ரெண்டாவது, இந்த அபூ லஹப் போன்றவர்கள்ட்ட இருந்த ஜுபுன், கோழைத்தனம். அவர் பார்த்தார்கள் இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் முழு அரேபிய தீபகற்பத்தையும் எதிர்கொள்ள வேண்டி வரும். எனவே முழு அரேபியர்களையும் எதிர்த்து போராடுகின்ற ஆற்றல் எங்களுக்கு இல்லை. எனவே அந்த கோழைத்தனத்தை விட்டு விட்டார். மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒன்று தான் அவர்கள்ட்ட இருந்து அந்த கோத்திர வெறி, கோத்திர உணர்வு. அதாவது அவர்கள் தண்ட கோத்திரத்திலிருந்து வந்தால் தான் ஏற்றுக்கொள்வார்கள். அபூ ஜஹல் பனு மக்சூம் கோத்திரத்தை சேர்ந்தது. அவர் அதாவது அந்த மக்கால இருந்து உயர் கோத்திரங்கள் ஒரு கோத்திரம் தான் பனு மக்சூம், அபூ ஜஹலோட கோத்திரம். அப்ப அவர் சொன்னார் எப்படின்னா, அந்த பனு மக்சூம் கோத்திரத்துக்கும் பனு அப்து மனாஃப் ரசூலுல்லாஹ்வுடைய கோத்திரத்துக்கும் இடையில நீண்ட காலமாக பகை இருந்துச்சு. ரெண்டு பேரும் யாரு மக்கால உயர்ந்தவர்கள் என்பதற்காக போராடினார்கள். நாங்க தான் உயர்ந்தவர்கள். பனு மக்சூம் கோத்திரத்தை அவர்கள் நம்பினார், நாங்க தான் உயர்ந்தவர்கள். பனு அப்து மனாஃப் கோத்திரம் வந்து நாங்க தான் உயர்ந்தவர்கள் என்ற அந்த போட்டியும் பொறாமையும் இருந்துச்சு. இதனால அபூ ஜஹல் சொன்னார், ஒரு நபி வந்தா எங்களில் தான் வரும், எங்களிலிருந்து ஒரு நபி வருவார், அவர் வந்தா நாங்க அவரை ஏற்றுக்கொள்வோம், எங்கட கோத்திரத்துல அந்த நபி வரணும். இனி வல்லாஹி லா நுஅமினு பிஹி அஹதன் வலா நுஸத்திகு, இனி நாங்க அவரை ஈமான் கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இனி அங்க இருந்தது தண்ட கோத்திரத்திலிருந்து ஒருத்தர் நபியா வரணும் என்ற அந்த பார்வை. இனி அதுவும் அவர்களை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையா இருந்துச்சு. உண்மையில இந்த கோத்திர அந்த குழு உணர்வு, இந்த கோத்திர வெறித்தனம், இந்த தேசிய உணர்வு தான் பிற்பட்ட காலத்திலேயும் முஸ்லிம் சமூகம் தோல்வி அடைகிறதுக்கு காரணமாயிடுச்சு. 1924ஆம் ஆண்டு அதாவது இஸ்லாமிய கிலாபத் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிரதானமான காரணங்கள் ஒன்று அரேபிய தேசியவாதம், துருக்கிய தேசியவாதம், எகிப்திய தேசியவாதம் என்கின்ற அந்த தேசியவாதம். என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், அதை மட்டும்தான் அங்கீகரிக்கிறது, மற்றதை ஏற்றுக்கொள்றல. நாங்க எப்படி துருக்கியர்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்றது என்று அரேபியர்கள் யோசிச்சார்கள், துருக்கியை யோசிச்சார்கள். துருக்கியர்களோட மொழியாக இருந்த அரபு மொழி ஒட்டமன் எம்பியாட அவர்கள் யோசிச்சார்கள், தொடர்ந்து நாங்க என்ன செய்ய மாட்டோம், அரேபியர்களுடைய மொழி எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை என்று ஒவ்வொருத்தரும் தண்ட கோத்திரம், குலம், தன்னுடைய இனம், தன்னுடைய மொழி தான் சிறந்தது என்று கருதியின் விளைவாக அதனைத்தான் இஸ்லாத்தின் எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் மூட்டி விடுறதுக்கு என்ன சந்தர்ப்பம் பயன்படுத்தினாங்க. அதனால்தான் துரதிருஷ்டவசமா இன்றைக்கும் பார்க்கிறோம், ஒரே மொழியை பேசுற, ஒரே மதத்தை பின்பற்றுகின்ற, ஒரே கொள்கையை பின்பற்றுகின்ற இந்த வளைகுடால அவ்வளவு பிரிவும் பிளவும் ஒருவருக்கு ஒருவர் முட்டி மோதி கொள்ற காரணம் என்னென்றால் இந்த ஜாகிலியத்தான பண்பு தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் மற்றொரு மிக முக்கியமான ஒரு பண்பு தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததற்கு பெருமை, கிபர். அதாவது அதிகமானவர்கள் அடுத்தவர்கள் சொல்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்றால் பெருமை. எனக்கு தெரியும், அடுத்தவரை மதிக்கிறல. பெருமாண்டா பத்தருல் ஹக் வகம்துன் நாஸ், உண்மையை சொன்னால் உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, அடுத்தது மனிதர்களை இழிவாக கருதுறது. எங்களுக்கு தெரியும், இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்யாம இருந்ததுக்கு காரணம் என்ன? அவன்கிட்ட இருந்த பெருமை. ஆனா கைரும் மின், நான் அவனை விட சிறந்தவன். ஹலக்தனி மின்னார், என்ன நெருப்பால படைச்சிக்கிறீங்க, ஹலக்தஹு மின் தீன், அவனை மண்ணால படைச்சிக்கிறீங்க, நான் சிறந்தவன், நான் எப்படி அவனுக்கு சுஜூத் செய்வேன்? அதே பெருமை
ஒரு மனிதன்ட்ட வந்து விட்டால் அது அவனை குஃப்ரை நோக்கி கொண்டு போகும், நிராகரிப்பை நோக்கி கொண்டு போகும். இந்த நிலை தான் அவர்களுக்கு ஏற்பட்டது. குறைஷி காபிர்கள் பார்த்தார்கள், நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. இதனால தான் ஒரு மிக முக்கியமான ஒரு இந்த சம்பவத்தோடு முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். வலீத் இப்னு முகைரா என்பவர் குறைஷியர்கள் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆள், ஒரு தலைவர், சமூகத்தில் செல்வாக்குள்ள ஒரு ஆள், நல்ல அரபு மொழி தெரிஞ்ச ஒரு ஆழமான ஒரு பாண்டித்தியமான ஒருவர். அவர் சொன்னார், அவர் பெருமை கொடுத்தார். அவர் சொன்னார் என்னென்றால், குர்ஆனா சொல்லு வலா வகாலு லவ் நுஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியத்தைன் அஸீம். ரெண்டு கிராமங்கள்ல இருக்கின்ற மகத்தான ஒரு மனிதருக்குத்தான், மனிதர்கள் ஒருவருக்குத்தான் இந்த குர்ஆன் இறங்கிக்கோணும். எனவே இது மகத்தான ஒரு மனிதருக்கு இறங்கி இல்ல. அவருடைய பார்வையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகத்தான மனிதர் அல்ல, அவர் ஒரு யத்தீம், அவர் ஒரு அனாத, வாப்பா இல்லாதால், உம்மை இல்லாதால். எனவே அவர் ஒரு மகத்தான மனிதர் அல்ல. யாருக்கு தூதுத்துவத்தை கொடுக்கணும் அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறது. அல்லாஹ் யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலா வ மினன் நாஸ். குர்ஆன்ல அப்படி வசனம் வருது. அதாவது அல்லாஹ் தஆலா தான் யாரு மலக்குகள்லயும் யாரு மனிதர்கள்லயும் ரசூலாக வரும்னு தீர்மானிக்கும். இவர் சொல்றாரு, இந்த ரெண்டு கிராமம், அந்த கிராமம் ரெண்டு கிராமம், ஒன்று மக்கா, மற்றது தாயிஃப். மக்கால இருந்த மகத்தான மனிதர் அவருடைய பார்வையில் அவர்தான் நபியா வந்தீங்க. ரைட். தாயிஃப்ல இருந்த பெரிய மகத்தான மனிதர் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி, அவர்தான் தாயிஃப்ல பெரியவர், அவர்தான் அங்க நபியா வந்தீங்க. அவர் அப்படித்தான் சொன்னார். அவர்கிட்ட இருந்த பெருமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அது தடையாக இருந்துச்சு. பெருமை என்பது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்ததப்பா. இப்படி பல்வேறு விதமான காரணங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு குறைஷி காபிர்களுக்கு தடையாக இருந்துச்சு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணி எப்படி கொண்டு போற நேரம் அடுத்த கட்டமாக பல்வேறு விதமான சவால்கள், சேலஞ்சஸ், த்ரெட்ஸ், அதாவது நோவினைகளை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அதே நேரத்தில் குறைஷி காபிர்களும் எப்படியாவது இந்த அழைப்பு பணியை தடுக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொள்கிறார். அதிலும் பல கட்டங்கள். ஆரம்பமாக அவர்கள் ஒரு சமாதானமான, அதாவது வன்முறையற்ற வழிமுறைகளை கையாண்டார். அந்த வன்முறையற்ற வழிமுறைகள் ரசூலுல்லாஹ்வுடைய தஅவா பிரச்சாரத்தை நிப்பாட்டையிலான கருதுற நேரம் அவர்கள் வன்முறையோடு கூடிய வழிமுறைகளை கையாண்டார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாங்க எத்தகைய வழிமுறைகளை இந்த குறைஷி காபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஅவா பிரச்சாரத்தை நிறுத்துவதற்காக மேற்கொண்டார்கள் என்பதை கலந்துரையாடுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, Mount Lavinia Vatarappala Al Jamiyatul Fakira Jumma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities. In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex, hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiyatul Fakira Jumma Masjid. You can donate directly to the Masjid Office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500 100 37873.
Al Jamiatul Fakira Jumma Masjid. For further details, Chairman Al Haj M.R.M. Pfizer, 077-816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafar, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.